வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி பிள்ளைகளுக்கெல்லாம் தேங்காய் சோறு வேணும்னு கேட்டாங்க. இன்றைக்கி கறி எடுத்துகிட்டு வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்து பொரிச்சிக்கிட்டு இன்றைக்கி நாங்கள் தேங்காய் சோறு ஆக்க போகிறோம். அதுக்கு நாங்கள் சின்ன தேங்காய் 3 காய் திருவி எடுத்துக்கிட்டோம். இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா ஊற விட்டு பாலை பிணைஞ்சி எடுத்துக்கிடுவோம். 1 கிலோ அரிசிக்கு தக்கன நாங்கள் வேலை பார்க்கோம். நீங்கள் வெந்நி தண்ணியிலன்ற கூட இளம் சூடாக வச்சு தண்ணீரை ஊற்றி தேங்காய் பால் எடுத்துக்கிறலாம். நாங்கள் வெந்நீர் இல்லாமல் பச்சை தண்ணியில் தான் நாங்கள் அப்படியே ஊற விட்ருக்கோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அப்படியே பால் எடுத்துருவோம். எடுத்து நம்ம 1 கிலோ அரிசிக்கு 5.5 உலக்கு தண்ணி வச்சாலே போதுங்க. சோறு நல்லா நம்ம கடை அரிசியில் தான் நம்ம இன்றைக்கி தேங்காய் சோறு ஆக்க போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம சிக்கன் குழம்போ இல்லை மட்டன் குழம்போ இல்லை கிரேவியோ வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் காம்பினேஷன். இன்றைக்கி தேங்காய் சோறு கேட்கையும் இன்றைக்கி தேங்காய் பாலை திருவி எடுத்து நல்லா பாலை எடுத்து இன்றைக்கி சோறு கிண்ட போகிறோங்க. இப்போ ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நல்லா நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கிறோம் பாலை. இப்போ நல்லா தேங்காய் பூ நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியில் நல்லா நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கிடுவோம். ஒரு உலக்கு 2 உலக்கு தேங்காய் சோறுக்கு பட்டை வகை சேர்த்துக்கிறேன். இப்போ பாலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம தேங்காய் பாலை தாளித்து ஊற்றியாச்சு. நம்ம தட்டை போட்டு மூடிடுவோம். லைட்டாக கொதிப்பு வரையும் நம்ம அரிசியை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். லைட்டாக கொதிக்கவும் நம்ம அரிசியை போட்டுக்கிடுவோம். தட்டை திறந்து பார்ப்போம். இப்போ அரிசியை சேர்த்துக்கிடுவோம். அரிசியை களைஞ்சி ஊற வச்சுட்டு இது வீட்டு அரிசி தான். தேவையான அளவு உப்பு அப்படியே போட்டு கிண்டி விட்டுருவோம். நல்லா அரிசி 3/4 பதமாக வெந்து வரணும். நல்லா அப்போ தான் அந்த தேங்காய் பாலோட அந்த மஞ்சள் எல்லாமே நல்லா நிறம் மாதிரி வருங்க நம்மளுக்கு. இப்போ கிரேவிக்கு தேங்காய் இஞ்சி பூண்டையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிடுவோம்.
இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். தேங்காய் சோறு ரெடியாக இருச்சு. அப்படியே இறக்கி நம்ம தட்டை போட்டு மூடி வச்சுருவோங்க. பாருங்கள், அடி பிடிக்காமல் நம்ம கிண்டியாச்சு. அப்படியே இறக்கிடுவோம். இப்போ மஞ்சள் பொடியை போட்டு சிக்கனில் நல்லா விரவிட்டு நம்ம அலசி எடுத்துக்கிடுவோம். கிரேவிக்கு வந்து பட்டை வகையை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். தக்காளி மிளகாயை வதக்கிக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிடுவோம். இப்போ கறியை சேர்த்துருவோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். நல்லா கறியை கிளறி விட்டுட்டு அப்படியே தட்டை போட்டு மூடிடுவோம். வேகட்டும்.
இப்போ மூடிடுவோம், வேகட்டும் நல்லா சிக்கன். நல்லா அவிஞ்சிருக்கும், பார்ப்போம். நல்லா கறி வெந்துருச்சு. நம்ம அம்மியில் அரைச்ச தேங்காவையும் சேர்த்துக்கிடுவோம். சிக்கன் பொடி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி சேர்த்துக்கிடுவோம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்படியே கிளறி விட்டு இறக்கிக்கிடுவோம். இப்போ புதினா மல்லித்தூளையை அப்படியே தூவி விட்டுருவோம். இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்க, நல்லா கமண்டு வாசத்தோட சிக்கன் கிரேவி ரெடியாகிருச்சு. அப்படியே இறக்கி வச்சு நம்ம சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்ருவோம். இப்போ இறக்கிக்கிடுவோம். சிக்கன் கிரேவி ரெடி. பாருங்க, நம்ம சதி அரிசி எடுத்து சதி தண்ணி வச்சுருக்குறோம். தேங்காய் பால்லையே தேங்காயை திருவி பால் எடுத்து தேங்காய் சோறு ஆக்கியிருக்கிறோம். நம்ம தம்மு இதுக்கு போட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நம்ம கிண்டி எப்படி தட்டில் மூடி வச்சுருக்கோமோ அப்படியே இருக்குது பாருங்க. நம்ம அப்படியே எடுத்து வச்சு நல்லா ஒரு வாசம் கமகமன்னு அப்படியே எடுத்து வச்சு பிள்ளைகளுக்கு கொடுப்போம். சாப்பிட்டுட்டு அவங்க விருப்பத்தை சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க, நம்ம அப்படியே தேங்காய் சோறு ஆக்கி நம்ம மேலே தம்முலாம் போடாமல் அப்படியே இறக்கிறோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அவ்வளோ ஒரு வாசம் கம்மன்னு இருக்குதுங்க தேங்காய் சோறு இன்னைக்கு. இப்போ கிரேவி தான் வச்சுருக்குறோம். ஒரு சிரா கிடந்துச்சு, அந்த புட்டு செஞ்சு கேட்டாங்க, செஞ்சு கொடுத்துருக்குறேன். இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காண்டி சின்னது தான் கிடந்துச்சுங்க. அதை அவங்க மாமா கொண்டு தந்தாங்க, வலையில் கிடந்ததுன்னு. அதை அவிச்சு தேங்காய் சீரகம் வச்சு சக்குன்னு அரைச்சி பொரிச்சு கொடுத்தாச்சு. இன்னைக்கு பிள்ளைகளுக்குலாம் தேங்காய் சோறு ஆக்கி கேட்டாங்க. தேங்காய் சோறு கிண்டி கொடுத்தாச்சு. நல்லா சிக்கனை கிரேவி மாதிரி நல்லா உரப்பு காரச்சாரம்லாம் வச்சு நல்லா டேஸ்ட்டாக இன்றைக்கி சமைச்சு அவங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடு கொடுத்துருங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க. இன்னைக்கு சிக்கன் கிரேவி வச்சு தேங்காய் சோறு சரியான டேஸ்ட்டு, சரியான சுவை. தேங்காய் சோறு கிண்டி கேட்டேன். எங்கள் அத்தை தேங்காய் சோறு கிண்டி கிரேவி வச்சுருக்காங்க கறியை. அது கூட கொரக்கங்கீரை புட்டும் வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் அத்தை தேங்காய் சோறு கிண்டி தந்தாங்க. அது சூப்பராக இருக்குது. இவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க. இதே மாதிரி நீங்களும் பிள்ளைகள் விருப்பப்பட்டு கேட்டால் அவங்க வீட்டில்
நல்லா தேங்காயை திருவி பால் எடுத்து நல்லா சாதத்தை கிண்டி பிள்ளைகளுக்கு நல்லா குழம்போ இல்லை கிரேவியோ வச்சு கொடுங்க. சந்தோஷமாக நீங்களும் சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பண்ண தட்டி விடுங்க.